Stalin has been around for like 50 years, 50 வருஷமா இருக்காரு. அண்ணாமலை இப்பதான் வந்தாரு. So அந்த இதுல வந்து I take objection to it. ஆன்டி பெரியார் இல்ல ஆன்டி வெல்ஃபேர் மெஷர்ஸ், ஆன்டி ரிசர்வேஷன் இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் winning a constituency. கலைஞர் என்ன சொல்றாரு, 10வது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதுக்காவது கூட 2 வருஷம் அப்பா அம்மா வந்து பெண்கள் அனுப்புவாங்க படிக்கிறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஹிந்திக்கு அகைன்ஸ்டா இங்க யாருமே இல்லை. ஆனா யூ கான்ட் புஷ் இட் டவுன் மை த்ரோட். இந்தியா அலைன்ஸ், இன்னொரு பக்கம் என்டிஏ, மூன்றாவதாக ஏடிஎம்கே உடைய அலைன்ஸும். இங்க வந்து ஏடிஎம்கே தான் 2வது அலையன்ஸ், என்டிஏ வந்து ஆமா. இட்ஸ் an illusion. முதல்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்படி கூட சொல்லிடலாம். சாதாரணமா கேட்டேன், எப்படி சண்டை எல்லாம் போடாம இருக்கீங்களா அப்படின்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. எங்களை பார்த்து எப்படி இந்த கேள்வி கேட்பீங்க, நாங்க மாமன் மச்சானா இங்க பழகிட்டு வரோம். நீங்க திருவள்ளுவரை பத்தி அவ்வளவு பேசுறீங்க. திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஒரு போயிட் அவரு. ஈக்குவாலிட்டி பத்தி பேசினவர், அவ்வளவு ப்ராக்ரெசிவா அவர் பேசினவர். ஃபுல்லா படிக்காம நீங்க 1-2 குறளை மட்டும் படிச்சுட்டு இங்க வந்து பேசுறது doesn't make sense at all. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். லோக்சபா தேர்தல் 2024 19ஆம் தேதி நீங்க அனைவருமே ஓட்டு போட போறீங்க. ஆனால் அதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி எத்தனை பேருக்கு எந்த ஆழமாக தெரியாது என்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அலசி பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள், அந்த 8 கோடி மக்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி மக்கள் ஓட்டர்ஸ்களாக இருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்களுமே பிரைம் மினிஸ்டர் யார் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை ஜூன் 4ஆம் தேதி கொடுத்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 கான்ஸ்டிடியூன்சிஸ், 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்கிறது. எந்த இடத்தில் எந்த காஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது, எந்த இடத்தில் எந்த விதமான ஓட்டர்ஸ் வாக்களிக்க போறார்கள், இது போன்ற பல்வேறு கேள்விகள் இந்த பதிவில் நாங்க உங்களுக்கு அதற்கான பதில் கொடுக்க பார்க்கிறோம். ஒரு லேமேனாக, ஒரு அடித்தட்டு மக்களாக தமிழ்நாட்டை புரிந்து கொள்வதற்காக ஒரு மேப்பும் எங்களுக்கு முன்பு இருக்கிறது. இந்த மேப்பில் நீங்க பார்த்தீர்கள்னா நார்த் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு, வெஸ்டர்ன் தமிழ்நாடு மற்றும் சென்ட்ரல் தமிழ்நாடு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த விதமாக இருக்க போகிறது, பிஜேபியுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது, டிஎம்கே அல்ல இந்தியா அலையன்ஸ் இந்த முறையும் போன முறை காட்டிய அதே மேஜிக்கை ரிப்பீட் செய்ய போறார்களா, அல்ல இந்த முறை பல்வேறு இடங்களில் டஃப் காம்படிஷன் இருக்க போகிறது. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக கவிதா முரளிதரன் அவர்கள் இருக்கிறார். கடந்த 26 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்த ஒரு பெண்மணி, அண்ட் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி மிகவும் ஆழமாக தெரிந்த ஒரு பெண்மணி. அதே போன்று விளாடிமிர் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவருக்கும் பல்வேறு விஷயங்கள் தெரியும். மேம் வணக்கம். அண்ட் நான் ஏற்கனவே கூறியபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நாம் பேசப்படுறோம். அண்ட் தமிழ்நாட்டை நீங்க பார்க்கும்போது நார்த், வெஸ்டர்ன், சென்ட்ரல் அண்ட் சவுத் தமிழ்நாடு, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது. முதலில் அந்த காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸை பற்றி பேசலாம். அதை தாண்டி எங்கெல்லாம் எந்த விதமான ஓட்டர்ஸ் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கிறதா, இல்லை விலைவாசி ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா, எந்த விதமான ப்ரமோஷன் கேம்பெயின்ஸ்களை நாம் பார்க்கிறோம், எந்த இடத்தில் விவிஐபி சீட்ஸ்கள் இருக்கிறது, எங்க டஃப் காம்படிஷன் இருக்க போகிறது, அண்ணாமலை அல்ல ஸ்டாலின் இது போன்ற பெரிய தலைவர்களுடைய கான்ஸ்டிட்யூன்சியில் எந்த விதமான பிரச்சாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் என்னவாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்டாலின் has been around for like 50 years, 50 வருஷமா இருக்காரு. அண்ணாமலை இப்பதான் வந்தாரு. சோ அந்த இதுல வந்து I take objection to it. I understand, but எனக்கு அது புரியுது, but I just wanted to record it. ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம 5 வருஷம் தான் ஆகியிருக்க அண்ணாமலை வந்து அவர் எப்படி பேசுறாரு, ஸ்டாலினோட பரப்புரை எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால I just wanted to make that point. சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு வந்து first let us start with north தமிழ்நாடு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோர் இஷ்யூஸ், அண்ட் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் யார் பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கு, அதுல சென்னையில இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பொதுவாக சென்னை எப்பவுமே திமுகவோட கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நார்த் தமிழ்நாடுல ஓரளவுக்கு வந்து டிஎம்கே ஒரு பிரசன்ஸ் வந்து கட்டாயமா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, காஞ்சிபுரம் வந்து அண்ணாதுரையோட ஹோம் டவுன். சோ சென்னை, திருவள்ளூர் அது எல்லாமே வந்து எஸ் ஓரளவுக்கு டிஎம்கே அண்ட்
திருவள்ளூர்லாம் ஒரு கன்சிடரபிள் தலித் பிரசன்ஸ் எல்லாம் இருக்கு. இட்ஸ் a reserved constituency. அதனால வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கட்டாயமா வந்து அங்க இருக்கு. ஓகே, கூட்டணி பத்தி பேசும்போது இந்தியா அலைன்ஸ், இன்னொரு பக்கம் என்டிஏ, மூன்றாவதாக ஏடிஎம்கே உடைய அலைன்ஸும் இங்க வந்து ஏடிஎம்கே தான் ரெண்டாவது அலையன்ஸ். என்டிஏ வந்து ஆமா, சோ என்டிஏ இஸ் the third. யா. நான்காவதாக நாம் தமிழர் நாம் தமிழர். நாம் தமிழரை பத்தி பேசும்போது they are the only single party which says we will not join hand with anyone. 40 அந்த 39 சீட்லயும் நாங்க தனிச்சையா ஆட்கள் நிறுத்த போறோம். நாம் தமிழருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுல இருக்க போகிறது இந்த எலெக்ஷன்ல? will they be vote share வந்து பிரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்களா இல்ல இந்த தடவை அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. I don't think this time it's going to happen. ஏன்னா ரொம்ப நீங்க வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம we are on 17th அன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ப்ரெடிக்டே பண்ண முடியாத மாதிரி நிறைய இடங்கள்ல டைட்டா போயிட்டு இருக்கு. யூ கான்ட் ரியலி நோ ஃபார் ஜெனரலி ஐ அம் சேயிங் ஸோ ரொம்ப டைட்டா போகும்போது சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நாம் தமிழர் இந்த எலெக்ஷன்ல ஐ டோன்ட் திங்க் தே ஆர் அ சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் இந்த கான்டெஸ்ட்ல. இந்த அளவுக்கு வழக்கமா அவங்க ஓட்டை பிடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. விளாதிமிர், நான் உங்கள்கிட்ட ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டருக்கு வரப்போகிறேன். இது வந்து கோயம்புத்தூர் ரீஜன், கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், இந்த இடத்துல வந்து பிஜேபியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருப்பதாகவும் தகவல் வந்தது. இன்னும் சொல்ல போனா வடநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த இடத்துல பிஜேபி வெல்ல போகிறது என்கிற ஒரு செய்தியும் வெளிப்படுத்திருக்கார்கள். அதற்கான உண்மை என்ன? கிரவுண்ட் ரியாலிட்டி இட்ஸ் an illusion. முதல்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படி கூட சொல்லிக்கலாம். என்னன்னா பொதுவாகவே நீங்க எதை வச்சு இந்த ஒரு illusion கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னா, போன எம்எல்ஏ எலெக்ஷன்ல, அசம்பிளி எலெக்ஷன்ல அதிமுக வந்து they almost swept that region. கோயம்புத்தூர்ல almost they swept and DMK didn't had a chance there. அதை வச்சு இவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு அலை இருக்கு அப்படின்னு சொல்லி மேபி அவங்க நம்பலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே when you look at the election, alliances வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 3-phased எலெக்ஷனாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா, என்னோட அலைன்ஸ் பார்ட்னர் வந்து என்னோட ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுற ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் இங்கே என்டி அலைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, உன் ஓட்டை நான் கெடுப்பேன், என் ஓட்டை நீ கெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா மாங்கா வந்து மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, எந்த கட்சி அதிகமாக காசு கொடுக்குதோ அந்த கூட்டணிக்குள்ளே போய் சேருவேன் அப்படின்னு. மாங்காவால் தாமரைக்கோ இல்லை தாமரையால் மாங்காவுக்கோ ஓட் ஷேர் அதிகமாக போகிறது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு சீட்டை ஜெயிக்க முடியும்? உங்களுடைய அலைன்ஸ் பார்க்கறதால உங்களுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேபி உங்களால் ஒரு சீட்டை வின் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை ஜஸ்ட் இமேஜினரி ஏடிஎம்கேவும் பிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா டஃப் கொடுத்துருக்கலாம். அகைன் ஐ நாட் சேயிங் தே வில் வின் இட். டஃப் கொடுத்துருக்கலாம். மேபி இட் வில் கம் நெக் டு நெக். ஒரு 38% ஓட் ஷேர் அங்கேயும் அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருக்கலாமே தவிர தே வில் நாட் வின் இட். ஸோ அந்த 3 கட்சி சேர்ந்தாலே அதுதான் நிலைமை. அப்படின்னா உன் ஓட்டை நாங்க எடுத்தேன், என் ஓட்டை நீ கெடுத்தேன்னு சொல்ற கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படின்றது ஒருவேளை மோடியாக்களுடைய இந்த அவங்க நார்த்தில் கிரியேட் பண்ற அந்த இல்யூஷன் மாதிரி இங்க ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. வாட் தே ஃபெயில் டு ரியலைஸ் இஸ், தமிழ்நாட்டில் நீங்க ஒரு சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரோ பெரியாரா இல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, பட் ஆன்டி பெரியாரா இருக்கக்கூடாது. நீங்க ஆன்டி பெரியாரா இருந்துட்டீங்க அப்படின்னா, இல்ல ஆன்டி டிராவிடியன் மாடலா இருந்துட்டீங்க அப்படின்னாலே ஃபார் ஷுவர் பீப்புள் வந்து உங்களை ஒரு 10 அடி தூரத்துல தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து என்ன வேணா வேஷம் போடலாம், பட் ஆன்டி பெரியார் இல்ல ஆன்டி வெல்ஃபேர் மெஷர்ஸ், ஆன்டி ரிசர்வேஷன் இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் வினிங் அ கான்ஸ்டிட்யூன்சி. மேம், என்னோட அடுத்த கேள்வி இங்க இருக்கக்கூடிய ஜாதிகள். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல ஜாதி ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும். நீங்க வந்து நார்த் எடுத்துக்கோங்க, சவுத் எடுத்துக்கோங்க, சென்ட்ரல் எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலுமே இங்க இருக்கக்கூடிய பிரதானமான ஜாதிகள் எந்த அளவுல தமிழ்நாட்டு அரசியலை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது, அந்த ஜாதிகளுடைய பேர்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய ஜாதிகள் இருக்கு. நம்ம வந்து இப்போ ரொம்ப லோக்கலைஸ்டா சில விஷயங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சவுத் சென்னைனா ஒரு இல்யூஷன் என்னன்னா பிராமின்ஸ் நிறைய இருக்காங்க, அதனாலதான். பட் மேபி ஒப்பீட்டளவில் பிராமின்ஸ் அங்கே கூடுதலாக இருக்கக்கூடும் மற்ற இடங்களை விட. ஆனால் அங்கே வந்து மற்ற கேஸ்ட்டும் இருக்காங்க, மீனவர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ டிசைடிங் ஃபேக்டர்னு பார்த்தா மீனவர்களாக கூட இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. ஸோ லோக்கலைஸ்டாக நிறைய இது இருக்கும். ஆனால் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியலான கேஸ்ட் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு 5 கேஸ்ட்டை நம்ம வந்து சொல்லலாம். தலித்ஸ் வந்து ஒரு 21%
19 to 21% ஓட் பேங்க் இருக்கு. ஸோ அவங்க முக்கியமா வந்து கடலூர், விழுப்புரம் இந்த மாதிரியான. ஸோ தலித்ஸ்கள் வந்து கடலூர், விழுப்புரம். ஸோ they basically on north. There is some presence in south even also. திருநெல்வேலி இப்போ இமானுவேல் சேகரன் வந்து சவுத்ல தான் அவர் வந்து முக்கியமான ஒரு தலித் லீடரா இருக்காரு. ஸோ இமானுவேல் சேகரனுக்கெல்லாம் இப்போ நிறைய அவரை நினைவு கூறுறாங்க, அதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் அங்க இருக்கு. ஸோ பட் Dalits are going to play a very strong role. I am saying all these 5 castes they have traditionally played a strong role and they will continue to play a strong role. 1 year. Yeah, 1 year வந்து politically represented by PMK. நம்ம தெரியும், இவர் நல்லா கரெக்டா வெள்ளாமதர் சொன்னாரு. ஸோ நமக்கு இப்போ வந்து தெரிய வேண்டியது, வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்களா பிஎம்கேக்கு? அவங்க ஏற்கனவே நமக்கு பார்த்துட்டு இருக்கோம், பிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. இட்ஸ் நாட் லைக் க்ரோன், குறைஞ்சிடும், ரொம்ப லோக்கலைஸ்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து தர்மபுரியை தான் அவங்க பெரிய அளவுல நம்பியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ திஸ் எலெக்ஷன் வில் பி அனதர் இம்பார்ட்டன்ட். இது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னும் குறைஞ்சிருக்கா இல்லை ஏதாவது? எஸ், ஆமா, யா. அது அவங்க வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்திருக்காங்க. அப்புறம் தேவர்ஸ் சவுத் தமிழ்நாடுல ஏடிஎம்கேவே நமக்கு தெரியும், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் until the split it was considered a தேவர் பார்ட்டி. இப்போதான் வந்து அது கவுண்டர் பார்ட்டியா வந்து மாறிடுச்சு. அதனால ஏற்படக்கூடிய பல குழப்பங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ தேவர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சவுத்தில் நிறைய இருக்கு. மதுரை, அந்த மாதிரி மதுரையை தாண்டியும் இருக்கு. ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து தேவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கு. கவுண்டர்ஸ் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி வெஸ்டர்ன் தமிழ்நாடுல பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் கேஸ்ட். திருப்பூர் அந்த இடங்கள்ல தான் பெருசா இருக்கும். நாமக்கல், திருப்பூர், ஈரோடு அதெல்லாம் சவுத்ல உங்களுக்கு வரும். ஆமா. சோ யா. அண்ட் தென் நாடார்ஸ் வந்து விருதுநகர், திருநெல்வேலியில கொஞ்சம் இருப்பாங்க, கன்னியாகுமரியில இருப்பாங்க. சோ நாடார்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் ஓரளவுக்கு வந்து கன்னியாகுமரி is another very interesting constituency because of the BJP influence ல நினைக்கிறீங்க நீங்க? இன்னொரு பக்கம் வசந்த், விஜய் வசந்த், and it is considered to be a VVIP constituency. அந்த constituency பத்தி சரி, ஆக்சுவலாக வந்து பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலி தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது ஹோப் கொடுக்குற 2 இடம் வந்து கோயம்புத்தூர் அண்ட் கன்னியாகுமரி. அண்ட் ஐ டெல் யூ வை, பிகாஸ் ஐ டிட் அ ஸ்டோரி ஃபார் த வயர் வெரி ரீசென்ட்லி. 1982 கன்னியாகுமரியில் மண்டைக்காடில் ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் கலவரம் நடக்குது. அப்புறம் 84 ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து ஹிந்து முன்னணியோட ஆதரவோட ஸ்டேட் அசம்பிளிக்குள்ள நுழையிறாரு. ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் அன் ஹிந்துத்வா ஐடியாலஜி இன் தமிழ்நாடு. தட் இஸ் இன் 1984. 96 வரைக்கும் அவங்க எம்எல்ஏ வின் பண்ணல. அதே கான்ஸ்டுவன்சில இருந்து பத்மநாபபுரத்துல இருந்து 96 பிஜேபியோட ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வராங்க. ஸோ அவங்க ஆரம்பிக்கிறதே ஒரு கலவரத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. மண்டைக்காடு கலவரம் அந்த டைம்லலாம் இவர் ஹிந்து முன்னணியோட ஃபவுண்டர் ராமகோபாலன் அண்ட் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் அந்த கான்ஸ்டுவன்சியை சுற்றி வந்தாங்க மண்டைக்காடு கலவரம் நடந்தப்போ இதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் போலரைசிங் வாட் ஹேப்பன் இன் கோயம்புத்தூர் மச் லேட்டர். 90s வந்து கோயம்புத்தூரில் 80s இருந்தே கோயம்புத்தூரில் வந்து அங்கே ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷனுக்கான ஒர்க்கை வந்து பிஜேபி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு அங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது. இம்மீடியட்டா நடந்த எலெக்ஷன்ல 98ல ஸோ இம்மீடியட்டா நடந்த எலெக்ஷன்ல சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ரெக்கார்ட் மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க. ஸோ தீஸ் 2 places பிஜேபி திங்ஸ் இஸ் வெரி ஃபேவரபிள். ஆனா அந்த 2 இடமுமே கூட கன்சிஸ்டண்டா பிஜேபிக்கு ஃபேவரபிளா இல்லை. யூனோ, பிகாஸ் இதுவே வந்து போன தடவை வந்து விஜய் வசந்த் தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2014 ஐ திங்க் பொன் ராதாகிருஷ்ணன் wins ஒரே கான்ஸ்டுவன்சி ஃப்ரம் ஒரே சீட் ஃப்ரம் ஃபார் தி பிஜேபி இன் தமிழ்நாடு. That was the first opening for BJP in southern India. No 98ல வராங்க. 98ல அவங்க 3 MP வராங்க இங்க. Okay. So ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, only with alliance they are able to get some seat. 98ல ADMK alliance first time 2014ல ஒரு தடவை வராங்க. அப்ப கூட MDMK இருக்காங்க, PMK இருக்காங்களா அந்த டைம்? because Congress and DMK ஒண்ணா இல்ல. ஆமா, the entire thing was split. அதனால they won that election. And இப்போமே since I am from Kanyakumari, my constituency is Kanyakumari, I can speak to it. என்னன்னா 2021 assembly electionலயுமே கூட நீங்க பாத்தீங்கன்னா ADMK won the seat. That's not because ADMK had a very huge vote base. ஒன்னு வந்து அந்த கேண்டிடேட்க்கு ஒரு நல்ல நேம் இருந்துச்சு, that we cannot ignore.
அந்த கேண்டிடேட் வந்து ஜெயலலிதாவோட பீரியட்ல இருந்தே he was working there. அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு நேம் இருந்துச்சு, அந்த நேமை யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி ஈவன் இட் வாஸ் a very tough battle. அப்படி இருந்துமே தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. பட் கன்னியாகுமரியில இந்த தடவை என்னன்னா, when Congress and DMK is together in Kanyakumari, you can't even think of defeating it. So அதனால கன்னியாகுமரி constituency BJP is thinking they can win it. It's another daydream. Okay, I wanted to focus on the map now. இந்த map ஒரு வாட்டி காட்டிருங்க, because that is where interesting factors are. Ma'am, Karur is where Mr. Annamalai comes from. Yeah. Right? Karur தாண்டி திருப்பூர் இருக்கு, and he is contesting from Coimbatore, right? And the entire belt, when you talk about Tirupur, Karur, Coimbatore, Salem in that case, Dindukkal, all these are so-called industrial belt of Tamil Nadu, and நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு இங்க இருந்து பொருட்கள் போகக்கூடிய. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆஸ் யூ செட், ஹிந்துத்வாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இங்கே வர வாய்ப்பு இருந்தது. பட் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் லேபர் கிளாஸ் போத் ஆர் ஹியர். ஹவு டு யூ சி Annamalai's future from this area? Are they people who gonna support him, or is there the way what North Indian media is showcasing about him? நான் ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு. See, what makes you think that போன எலெக்ஷன்ல வந்து அவங்களோட ஓட் பேங்க் என்ன 2021 எலெக்ஷன்ல 2.62% பிஜேபியோட ஓட் பேங்க் இன் அலையன்ஸ் வித் ADM. Right. அதுக்கு முன்னாடி வந்து 3.6 or something. ஸோ நீங்க வந்து திடீர்னு உங்களுக்கு 20% ஆகும் அப்படின்றதுக்கு என்ன பேசிஸ் இருக்கு? கோயம்புத்தூர்ல லாஸ்ட் டைம் அவர் சொன்னாரு அசம்பிளி எலெக்ஷன்ல தே ஸ்வெப்ட் ADMK BJP. அதுக்கப்புறம் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தே குடன்ட். நீங்க இங்க சென்னையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் தான் இருக்காங்க. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து அவங்க போகல, அவங்களால வின் பண்ண முடியலன்னா இட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து பெரிய லெவல்ல பெனட்ரேஷன் நடக்கல அப்படின்றது. கேண்டிடேட்டே இல்ல, ஒரு எலெக்ஷன் எடுத்துறதுக்கு கேண்டிடேட் இல்ல, அதனால நாங்க போட்டியிடல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே சொன்னார். ஆமா. ஸோ நீங்க இது இருக்குல்ல, வாட் பிஜேபி இஸ் எசென்ஷியலி ட்ரைங் டு டூ டுடே இன் தமிழ்நாடு, நமக்கு ஈஸியா புரியும் உள்ள இருக்கிறவங்களுக்கு, இஸ் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ். தே ஆர் பில்டிங் அ நரேட்டிவ். இது வந்து நாங்க இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கோம், நாங்க லைக் வில் டூ திஸ் வில் டூ தட் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு பிஜேபி உண்மையிலேயே பெரிய சக்தினா அவங்க இத்தனை ப்ராமினன்ட் கேண்டிடேட்ஸை போட மாட்டாங்க. லைக் ஆல் தேர், நீங்க வந்து எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை எல்லாமே முன்னாள் தலைவர்கள், பார்ட்டி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் we have ராதிகா சரத்குமார், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அத்தனை பேருமே வந்து முக்கியமான கேண்டிடேட்ஸ். இட்ஸ் நாட் லைக் they are not known, they are not stage faces, well known faces is what. அதுதான் அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் மோடி வர மாட்டார், 7 தடவை வராது. more than half dozen times. இல்ல ஃபன்னி திங் என்னன்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ல மோடியோட போட்டோவை எந்த பேனர்லயுமே அவங்க வைக்கல. பிஜேபி வந்து எந்த பேனர்லயும் மோடியோட போட்டோ வைக்கல. ஏடிஎம்கே லீடர்ஸோட, ஏடிஎம்கே லோக்கல் லீடர்ஸோட போட்டோ வச்சிருந்தாங்க. தேவர் ஸ்கேட் மோடியோட போட்டோ வச்சா ஓட்டு கிடைக்காது அப்படின்னு. ஸோ அப்போ அவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னா யூ கேன் நோ த ரிசல்ட்ஸ் நவ் இட் செல்ஃப். இன்னொரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் when we cover நார்த் இந்தியா, அங்க வந்து பிஜேபிக்கு வரவேற்பு இருக்கு, ரைட்? பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பிஜேபிக்கு எதிர்ப்பு மட்டுமல்ல, பிஜேபி மீது ஒரு கோபம் இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, நான் வந்து லாம்வீர் சொன்னது, நீங்க வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பேஸ். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2019ல எலெக்ஷன் நடக்கிற ஏப்ரல் 19 நினைக்கிறேன், அது ஏப்ரல் 19 or 22 ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் அந்த டே ஆஃப் போலிங் வந்து மதுரையில சித்திரை திருவிழா ஃபைனல் டே, அதனால 1 hour போலிங் வந்து லேட்டா நடக்குது. மக்கள் வந்து திருவிழாக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, வெளியில வந்து ஒரு சிபிஎம் எம்பிக்கு ஓட்டு போடுறாங்க. this is something that really confirms right wing analysis. I clearly remember, அப்ப நான் ட்விட்டர்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்க இப்படி பண்றீங்கன்னு வந்து நார்த் இந்தியால இருக்கிற ரைட் விங் அனாலிஸ்ட்லாம் கொதிச்சு போய் கேட்கறாங்க. தட்ஸ் தமிழ்நாடு ஃபார் யூ. நான் வந்து I did a story for People's Archive of Rural India from Madurai. It's a very interesting story. I really liked working on it. புதுமண்டபம்னு ஒரு இடம் இருக்காங்க, கோவிலுக்கு எதிரிலே. அது நான் ஒரு திருமலை நாயக்கர் காலத்துல அதை இடத்த கட்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்த மாத்திட்டாங்க. இப்போ they wanted to preserve the place. பட் அந்த இடத்துல வந்து ஒரு 150-200 டெய்லர்ஸ் இருப்பாங்க. இந்த டெய்லர்ஸ்லாம் they stitch dresses for திருவிழாஸ். தமிழ்நாடு முழுக்க, முக்கியமா மதுரை நடக்கிற சித்திரை திருவிழாக்கு வந்து மக்கள் வேண்டிப்பாங்கல்ல, நான் இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டு வரேன் அப்படி, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைச்சு கொடுக்குறாங்க. திருவிழாக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்க குலசேகர பட்டணம் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற திருவிழாக்கு போறாங்க.
ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி ஃபேசினேட்டட். கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடமே. ஸோ என்னைக்காவது ஸ்டோரி பண்ணலாம் நான் போனப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அதில் 60% வந்து முஸ்லிம்ஸ் டெய்லர்ஸ். ஸோ அந்த டைமில் நான் பண்ண 2020 நான் அந்த ஸ்டோரி பண்ணுறேன். நான் பண்ண டைமில் தான் வந்து முஸ்லீம் ஷாப் கீப்பர்ஸ் லைக் சேஸ்ட் அவேன்னு ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ல நான் அதெல்லாம் படித்தேன். இந்து டெம்பிள் ஸ்கவுட்ஸ். ஐ வாஸ் லைக் சாதாரணமாக கேட்டேன், எப்படி சண்டைலாம் போடாமல் இருக்கீங்களா அப்படின்னா. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, எங்களை பார்த்து எப்படி இந்த கேள்வி கேட்பீங்க, நாங்கள் மாமன் மச்சானா இங்கே பழகிட்டு வரோம் ஹிந்து முஸ்லிம். ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். முஸ்லீம் ஷாப் கீப்பருக்கு அவங்க டெய்லருக்கு பிரச்சனை வந்தால் நான் நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து டெய்லர் வந்து அங்கே சொல்றாரு. திஸ் இஸ் சம்திங் வெரி யூனிக் டு தமிழ்நாடு. இந்த 2 விஷயம் இருக்குல்ல, நீங்கள் திருவிழாவை அட்டன் பண்ணிட்டு ஒரு சிபிஎம் எம்பிக்கு ஓட்டு போடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் கைண்ட் ஆஃப் polarization is not a factor in Tamil Nadu, is what you're saying, right? அதாவது சனாதன தர்மத்தை வந்து பெரிய அளவுல வந்து அவங்க பிரச்சனை பண்ண பார்த்தாங்க நார்த் இந்தியால. It will never work in Tamil Nadu. People don't care. இன்னொன்று, கார்த்தி பி சிதம்பரம் வந்து நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, வி ஆர் மோர் ஹிந்து தென் எனி ஒன் எல்ஸ் இன் இந்தியா. பட் த திங் இஸ், நாங்கள் மதத்தையும் அரசியலையும் ஒன்று கலந்து பார்க்க மாட்டோம். நீங்கள் வந்து முந்தின நாள் வந்து நான் ஒரு சுடலமாடன் கோயிலுக்கோ இல்லை ஒரு கருப்பன்சாமி கோயிலுக்கோ போயிட்டு நான் என்னுடைய மதத்தை சார்ந்த எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு வரலாம். ஆனால் மறுநாள் போய் நான் ஒரு திராவிடியன் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேனே தவிர பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன். அந்த தெளிவை வந்து பிஜேபி மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்புக்கான வன்மம், வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் வன்மம்னே சொல்லுவேன். ஏன்னா திங் இஸ், நீங்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா தமிழ்நாடு வந்து ட்ரெடிஷ்னலி வி ஹாவ் பீன் டூயிங் பெட்டர் இன் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே வந்து வி ஆர் டூயிங் பெட்டர். நீங்கள் வந்து ஹெல்த் கேர் எடுத்தாலும் சரி, எஜுகேஷன் எடுத்தாலும் சரி, ஜிஇஆர் ரேஷியோ எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு இஸ் பர்ஃபார்மிங் பெட்டர். ஸோ ஐ ஆம் அ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். கரெக்டாக, நான் ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, புதுசாக என்னெல்லாமோ கொண்டு வந்துட்டு நீ இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா நல்லா வருவ அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ கிளாஸ் எடுக்கிற முதல்ல அது என்னோட ஈகோவை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லாத்துலேயும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன்ல, நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸை நீ எனக்கு காமிச்சிட்டு நீ இதெல்லாம் சொன்ன அப்படின்னா நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். 2, 3வது, என்னைக்குமே ரிலீஜியன் தமிழ்நாட்டில் ஒரு விஷயமா எலெக்ஷனில் இருந்ததே கிடையாது. நீங்கள் அதை எப்படி தான் இஃப் யூ ட்ரை டு மேக் இட், நீங்கள் என்ன காஸ்ட் இருந்திருக்கு, நான் அதை மறுக்க மாட்டேன். காஸ்ட் எப்போவுமே மேம் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்டராக இருந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பட் ரிலீஜியனை வந்து நீங்கள் ஒரு ஃபேக்டராக கொண்டு வர பார்த்தீங்கன்னாலே யூ வில் பி த்ரோன் அவே. ஏன்னா பீப்புள் ஆர் வெரி கீன் அபவுட் இட். ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்க்குறாங்க. ஒரிசான்னு நினைக்கிறேன், எனக்கு நான் சின்ன குழந்தப்போ ஒரிசாவில் வந்து கொஞ்சம் நன்ஸை வந்து ரேப் பண்ணாங்க. இட் வாஸ் லாங் பேக். அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ரேப் கேஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இதை உருவாக்குச்சு அப்படிங்கிறது வி ஆல் நோ. அண்ட் ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வராமல் இருந்திருந்தா ஜெயலலிதா would have been a completely different leader. மதமாற்ற தடை சட்டத்தை என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அது வரைக்கும் நெல்லை எனக்கு எல்லை, குமரி எனக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு இருந்த கன்னியாகுமரி அப்படியே மாறி இன்னைக்கு டிஎம்கே பேஸ்டனா இருக்கு. ஸோ த மொமெண்ட் யூ டேக் ரிலீஜியன் as a card, you will be diminished and you will be thrown out of the state. Ma'am, Tamil Nadu, as you rightly said, Tamil Nadu is a very different state altogether. Tamil Nadu issues are different. Right? So national issues நீங்க பார்க்கும்போது NRC ரொம்ப பெரிய அளவில் வடநாட்டில் there was a protest against it. அதே மாதிரி மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும், லத்தாக் இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போ ரெஸ்லர்ஸ் அவர்களுடைய இஷ்யூஸ்களாக இருக்கட்டும், அதில் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் ரொம்பவே பெரிய ப்ரொடெஸ்ட். தமிழ்நாட்டில் அந்த ப்ரொடெஸ்ட் நம்ம பார்க்கவே முடியலை. ஸோ when it comes to core issues of Tamil Nadu and when it comes to core issues of Northern India, ஸோ இஷ்யூஸே வெவ்வேறாக இருக்கும்போது தமிழ்நாடு அரசியலும் வடநாட்டில் இருக்கக்கூடிய கோர் இஷ்யூஸை வச்சு இங்கே ஏதாச்சும் நீங்கள் சொல்கிற எல்லா இஷ்யூவும் தாண்டி நார்த் இந்தியாவிலேயே எது ஒர்க் ஆகுது, எது வந்து 2000 லைக் ரிப்பீட்டடாக 2 தடவையாவது பிஜேபி வந்து பவருக்கு வருது அண்ட் வைட்லி எக்ஸ்பெக்டட் தட் தே வில் ரிட்டர்ன் டு பவர் அப்படின்னா பிஜேபி இஸ் ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி போலரைஸ் தேர். அங்கே வந்து லைவ்லிஹுட் ரொம்ப மோசமாக இருக்கும், மக்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் ராமர் கோவிலை கட்டி அவங்கள வந்து சமாதானப்படுத்திட முடியும், தட் யூ கேன் வின் தேர் ஓட்ஸ் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் வந்து பிஜேபி இஸ் பீன் ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி டூ இட். தமிழ்நாட்டில் அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே யூ நீட் டு டெலிவர். நீங்கள் டெலிவர் பண்ணாமல் நீங்கள் வெறும் ரெட்டரிக்கை வச்சு இங்கே நீங்கள் வந்து ஓட்டு கேட்க முடியாது, போட மாட்டாங்க மக்கள். அதுதான் ரொம்ப பேசிக்கான இஷ்யூன்னு நினைக்கிறேன். சரி, தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப 70s ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து தொடர்ச்சியாக கவர்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதான் இப்போது ஸ்டாலின் வந்து ஒரு மீட்டிங்கில், ஒரு எலக்டோரல் மீட்டிங்கில் சொல்கிறாருல, நம்ம வடிவேலு அவர் யூஸ் பண்ணுறாரு, எரியதடி மாலா நம்மளுடைய
வளர்ச்சியை பார்த்தா அவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி வந்து அப்படி வரமாட்டாங்க, இன்னைக்கு வராங்க. ஸோ எஜுகேஷன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக நிறைய இன்ஜினியர்ஸை பார்க்க முடியும். டாக்டர்ஸ் இந்த நீட் இல்லைன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து ஐ மீன் இட்ஸ் ஈஸி. நிறையனா படிப்புக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பொலிட்டிக்கலி அது டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். லைவ்லிஹுட் இஷ்யூஸ்க்கு உங்களுக்கு அது ரொம்ப அடிப்படையான விஷயமா மக்கள் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா, ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. நீங்கள் நார்த் இந்தியாவில் வந்து மக்கள் ஒரே இடத்துல தேங்கி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக நான் 2-3 இயர்ஸ் முன்னாடி உத்தரப்பிரதேஷ்லாம் போகும்போது கரண்ட் இல்லாத இடங்களெல்லாம் பார்த்தேன். நிறைய பிளேசஸ், இட்ஸ் நாட் லைக் தமிழ்நாட்டிலையும் 1-2 இருக்கலாம். அப்புறம் அங்கே ப்ரிவலண்ட்டாகவே பாக்ராவில் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் ஜெனரேட்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, பவர் சப்ளை இல்லாமல். அதை நான் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. நீங்கள் யூ நீட் டு கைண்ட் ஆஃப் ஃபுல்ஃபில் த பேசிக் ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ். அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சாப்பாடாகட்டும், நீ வந்தால் ஸ்கூலுக்கு வரணும், உனக்கு வந்து அதுக்கு பசி ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா நான் சாப்பாடு போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேம் சொன்னதோட எல்லா ஸ்டேட்லையுமே வந்து த மோஸ்ட் டிசைடிங் ஃபேக்டராக யார் இருப்பாங்கன்னா விமன் தான் இருப்பாங்க. இந்த ஓட் யாரு ஆட்சி அமைக்க போறதுங்கிறத டிசைட் பண்றது விமனாக தான் இருப்பாங்க. அதை நீங்க நம்ம ஸ்டேட்டுக்கு நீங்க யூனிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னு வைக்கோங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. ஒரு அம்மா வந்து எப்படி குடும்ப தலைவிகளை மட்டுமே வச்சு ரேஷன் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நீங்க எடுத்து இதே ஒரு டாக் ஷோ வந்து நார்த் இந்தியாவில் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன வைரல் ஆயிருக்கும்னா, ஆப்போசிட் சைட்ல இருந்து பேசினாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. ஆனா சவுத்துல வைரல் ஆனது, தமிழ்நாட்டுல வைரல் ஆனது என்னன்னா, ஒரு ஏழை பெண்மணிக்கு எப்படி வந்து ஒரு திராவிட கட்சியினுடைய ஒரு சோசியல் வெல்ஃபேர் மெஷர் வந்து ஹெல்ப் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோ உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, யூடியூப் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கோடி மக்கள் வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய, அதுவும் அந்த பிரைவேட் டிவி சேனலோட அந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர பாப்புலரான ப்ரோக்ராம். ஸோ இது மட்டுமே போதும். நீங்க வந்து பிஜேபி மோடி 7 தடவை வந்தாலும் சரி, இல்ல 14 தடவை வந்தாலும் சரி, அந்த அம்மாவோட அந்த 1 நிமிஷ கிளிப் இருக்கு இல்லையா, that itself is enough to defeat BJP. ஏன்னா BJP hasn't understood Tamil Nadu politics yet. அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா they will not speak against social welfare measures. யார வேணாலும் பாருங்க, சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க. நீட்ல மாற்று கருத்துக்கள் நமக்கு நிறைய இருக்கு, எல்லாருமே வந்து நீட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல உட்காந்துக்கிட்டு நீட்டை நீ ஆதரிச்ச அப்படின்னா எப்படி அந்த மக்கள் ஏத்துப்பாங்க? அப்ப இங்க இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்துலயுமே பிஜேபி வந்து மெஜாரிட்டேரியன், அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தாட்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கு. இப்படி இருந்துகிட்டு எப்படி 20% ஓட் நீங்க இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியும்? So it is all myth. It's all a myth. It's all a daydream of BJP. Ma'am, Delta region, you know, and Kaveri being a sensitive issue throughout. Delta region எப்படி பார்க்குறீங்க? Delta regionல யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்க போகுது? எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபேவரபிளா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கு? அங்க predominantly agriculture, DMK ADMK both have ruled those areas, and ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் ஓட இஷ்யூஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் இஷ்யூஸா இருக்கும். அங்க முக்கியமான பிரச்சனையா அது இருக்கும். இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு அங்க ஒரு செட்பேக் ஏன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிளிட், ஏடிஎம்கேயோட ஸ்பிளிட் இருக்குல்ல, யூ நெவர் நோ அது எப்படி. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல தான் வந்து ரொம்ப கிளியரா தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட தனியா தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்க. டிஎம்டிகே வந்து ஓகே அப்படி ஒரு பார்ட்டி இருக்கு, அது எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு வந்து தெரியல. ஸோ ஏடிஎம்கேக்கு வந்து இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி நான் பாக்குறேன். ஒருவேளை பிஜேபியில லாஸ்ட் டைமை விட அவங்க அதிகமா ஓட் ஷேர் வாங்கிட்டாங்கன்னா அதை கூட நான் டெம்பரரின்னு தான் சொல்வேன். ஏன்னா அதுக்கான காரணம் வந்து ஏடிஎம்கேவோட இந்த ரீஅலைன்மெண்ட் இன்னும் முழுசா நடக்கல. பன்னீர்செல்வன் அவுட்லுக், ஃபார்மர் அவுட்லுக் எடிட்டர் அண்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட், ரோட் திஸ் புக், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பன்னீர்செல்வன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொன்னாரு. ஸோ டிஎம்கே had 2 transition points. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் 96ல ஒரு டிரான்சிஷன், 69ல ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அப்போ கலைஞருக்கா நாவலருக்கா கட்சி யார் வந்து தலைவரா வருவாங்கன்னு 15 daysல அது முடியுது. அப்புறம் இன்னொரு டிரான்சிஷன் பாயிண்ட் வந்து கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் நடக்குது. அது ரொம்ப ஸ்மூத், அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏடிஎம்கேல அது டிரான்சிஷன் கிடையாது, கட்சியை விட்டு போறாரு. இன்னொரு ஏடிஎம்கேல 2 டிரான்சிஷன்ஸ் நடக்குது, ரெண்டுமே ரொம்ப பெயின்ஃபுல் அப்படின்னாரு. 89 இது எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு
கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை அங்க வருது. இந்த 2 factions. ஜானகி இதுல இருக்காங்க, எம்ஜிஆரோட வைஃப் ஜானகி வந்து ஷீ ஆல்சோ கண்டஸ், அவங்க ஒரு இதை லீட் பண்றாங்க, ஜெயலலிதா ஒரு இதை லீட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 years கழிச்சு தான் செட்டில் ஆகுது, 1.5 2 years ஆகுது அது செட்டில் ஆகி. 89ல ஜெயலலிதா ஒரு மாதிரி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜானகி கம்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் மர்ஜஸ் த ADMK. இன்னொரு டிரான்சிஷன் வந்து ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் ஃபுல்லா முடியல அப்படின்றது தான் ஜென்ரல் இது. ஸோ அவர் வந்து அனுப்பிட்டார் 3 சசிகலா சீன்ல டிடிவி OPS 3 பேரையுமே வந்து அவர் வெளியில அனுப்பிட்டார். அந்த ரீஅலைன்மெண்ட் எப்படி நடக்கும், இந்த ஃபைனல் கன்சாலிடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஸோ அந்த கன்சாலிடேஷன் நடக்காத வரை ADMK மைட் ஹாவ் சம் செட் பேக். அதுதான் நான் சென்ட்ரல் டெல்டா ஏரியால வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்படியுமே இந்த செட்பேக் எல்லாம் இருந்து பிஜேபிக்கு ஏதோ ஒரு ஓட் ஷேர் கொஞ்சம் அதிகமா கிடைக்குதுனாலும் அது ஒரு டெம்பரரி ஃபினாமினா தான் நான் பார்ப்பேன். இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் உங்களோட 4 ஆப்ஷன் அப்படின்றப்போ, ஒருவேளை மேம் சொல்ற மாதிரி ஏடிஎம்கேல இருந்து ஓட் பிரியுது இல்ல ஓட் போகுது அப்படின்னா கூட அவங்களுக்கு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு டிஎம்கே, இன்னொரு நாம் தமிழர், இன்னொன்னு பிஜேபி, ரைட்டா? இந்த 3ல they are more inclined to choose DMK or நாம் தமிழர் than BJP. So அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க ஓட்டு முதல்ல ஜெயிக்கணும்னா someone has to lose it இல்லையா? யார்கிட்ட இருந்து நீங்க ஓட்டு எடுக்க போறீங்க? யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு மேஜர் ஸ்விங் இருந்தா மட்டும்தான் யூ கேன் வின் கான்ஸ்டிடுவன்சி. ஸோ எந்த கட்சி ஓட்டை இழக்குது அது பிஜேபிக்கு போறதுக்கு? எந்த கட்சியுமே இழக்கிறதுக்கு இதா இல்ல. ஸோ மேடம் சொன்ன அந்த டிரான்சிஷனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த டிரான்சிஷன் ஓட்ஸ் பிஜேபிக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தட்ஸ் நாட் தியர் கோர் ஓட்டர் பேஸ். அவங்களோட கோர் ஓட்டர் பேஸ்ல இருந்து நீங்க ஏதோ ஸ்விங் ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல. ஸோ எப்படி பார்த்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு பிஜேபி மைட் கெட் 4th place. நீங்க மொத்தமா எடுத்து பாத்தீங்க, இந்த அலைன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஐ எம் ப்ரெடிக்டிங் என்டிகே மைட் ஓவர்டேக் பிஜேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். Who will be the next prime minister is what the question is, and we all தமிழ்நாட்டுல மட்டும் அந்த क्वेश्चन வந்து அந்த क्वेश्चन இல்ல, you know, ஆமா, irrelevant ஆ இருக்கு. But still ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா 5 ரோட் ஷோஸ் 5 மீட்டிங்ஸ் முடிச்சிட்டாரா, 5 விசிட்ஸ் தமிழ்நாடு. ராகுல் காந்தி ஒரே நாள் வந்து ஒரு கிலோ ஸ்வீட்டை வாங்குறாரு. அந்த 1 கிலோ ஸ்வீட்டை ராகுல் காந்தி வாங்குறது வந்து அவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா ஃபினாமினன். ஈவன் ஆன் த கிரவுண்ட் எவ்ரிபடி இஸ் லைக் கோயிங் gaga over it. நான் 2019ல ராய்பேட்டாலன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தியோட மீட்டிங்கை வந்து நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ அண்ட் see how people react. அந்த எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்குல்ல வித் ராகுல் காந்தி, அது என்னைக்குமே மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்காது. ராகுல் காந்தி எமோஷனலி கனெக்ட்ஸ் வித் பீப்புள் ஹியர் அண்ட் இட்ஸ் வெரி எவிடென்ட். நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து 2019 அந்த எலெக்ஷன் ராலியில் 2-3 பேர் அழறதெல்லாம் பார்த்தேன் ராகுல் காந்தியை பார்த்துட்டு. And if you see Rahul Gandhi when he goes and meets people, that is very natural. Yeah. And when Prime Minister Modi meets people, it's very forced. Kids, in that case, it is very unnatural. ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கு. ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கு. Yeah. அதுதான் வந்து இங்க பிரச்சனை. ஈவன் பிரியங்கா காந்தி லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஷி கேம் டு த டிஎம்கேவோட விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க அந்த ஸ்பீச் ஆரம்பிச்ச விதமே ராஜீவ் காந்தி இறந்தப்போ ஏர்போர்ட்ல வந்து அவங்க அம்மாவோட இறங்குறாங்க. ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற விமன் எப்படி அவங்கள சரௌண்ட் பண்ணி ட்ரைங் டு கன்சோல் அஸ் அப்படின்றது தான் அந்த ஸ்பீச்சை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் ஃபினாமினல். லைக் நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் பிரியங்கா வந்து இப்படி ஒரு ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுன்றது என்ன மாதிரியான கனெக்டை வந்து மக்கள்கிட்ட உருவாக்கும் அப்படின்றது இருக்குல்ல. ஐ திங்க் தே டூ இட் வெரி ஈஸிலி, வெரி நேச்சுரலி தே பின் ஏபிள் டு கனெக்ட் வித் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப அழகாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார், தமிழ்நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு இடம். ஒரு பக்கம் வந்து பிள்ளையாரை கும்பிடுவோம், பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டோம், பேரறிவாளனை விடுதலை பண்ணோன்னு கேட்போம், ஆனா ராகுல் காந்தியை கட்டி பிடிப்போம். I also wanted to come to this point where சுதந்திர போராட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா RSSல இருக்கக்கூடிய யாருமே பெரியா இல்ல. You know, Savarkar was there, but so அது ஒரு drawback. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல பெரியாரோட இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. பட் பிஜேபி அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீபீஸை வந்து ரொம்பவே எதிர்த்து பேசுவாங்க. And that freebies is where Tamil Nadu had grown so much.
அது வந்து சைக்கிள் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், மிட் டே மீலா இருக்கட்டும், இப்ப புதிதாக வந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், அல்ல குழந்தைகளுக்கு சேரக்கூடிய இலவச கல்வியா இருக்கட்டும், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணியிருக்கு, இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல தமிழ்நாடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் ஃப்ரீ பீஸ் were தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மெயின் கோர். யூனோ, அது ஜெயலலிதாவா இருக்கட்டும் இல்ல கருணாநிதியா இருக்கட்டும், எல்லாருமே ஃப்ரீ பீஸை வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரைண்டர் டு டிவி டு மிக்சி டு கோல்ட் டு கேஷ், எவ்ரிதிங். when மோடி and his ideology comes, ரயில்வேஸ்ல அந்த முதியோர்களுக்கான டிக்கெட்டை கூட அவர் வந்து அந்த சப்சிடி இல்லை. அதே மாதிரி எல்பிஜியோடைய சப்சிடி வெளியே வந்தது. நாங்க வந்து மானியத்தை டைரக்ட் அக்கௌண்ட்ல போடுறோம்னாக்க 24 rupees வர ஆரம்பிச்சது. யூனோ, ஸோ மோடிஸ் பாலிசிஸ் கிரவுண்ட்ல வேறையா இருக்கு, மேடையில வேறையா இருக்கு. யூனோ, and people trust those words. அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் மோடி இஸ் அகெயின்ஸ்ட் சப்சிடிஸ். அது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது தான் இருக்கு. நீங்க அம்பானி அதானிக்கு வந்து யூ டூ எவ்ரிதிங் இல்லையா, யூ கோ தட், அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனா நீங்க ஜாம் நகர்ல வந்து என்டையர் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் பிரசிடென்ட் டு ஆக்ஷன் டு kind of facilitate that அந்த வெட்டிங் செரமனி வந்து ஸ்மூத்தா போகுது. That is not even wedding. pre-wedding celebration. Pre-wedding celebration. ஸோ அவரோட ப்ரையாரிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்றது வந்து கிளியரா தெரியுது. அப்புறம் இது நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் ஃப்ரீ பீஸ் இல்ல, இது மக்களை வந்து அடுத்த இடத்துக்கு வந்து இது கொண்டு இட் இம்ப்ரூவ்ஸ் தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள். இட் மேக்ஸ் them aspire, makes them hopeful. Per capita income is 2,35,000 if I'm not wrong. அதே வடநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா it is hardly a lakh of rupees. ஆமா, இல்ல என்னன்னா அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸை வந்து விரிவுபடுத்துது, எக்ஸ்பான்ஸ். என்னால் இது பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி, லைக் 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நீங்கள் சான்ஸ்கிரிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் இன் டு an MBBS. இது ஏன்னா அது ஃபைட் பண்ணி அதை இது பண்ணுறாங்க. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி யூ கேன் நாட் ஆஸ்பயர் டு பி அ டாக்டர் இஃப் யூ ஆர் நாட் அ பிராமின். இன்னைக்கு அப்படி கிடையாது. எளிய மக்கள் வந்து கனவு காண முடியும், அந்த கனவை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுக்கான என்டையர் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட் விளாம்பர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இப்போ அது மாறிடுச்சு, மாற்றிருக்காங்க. பட் தாலிக்கு தங்கம் திட்டமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கலைஞரோட கேபினெட்டில் இன்ஃபார்ம்லாம் அவரோட மினிஸ்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறாரு. 8th வரைக்கும் படிச்சிருந்தா ஒரு விமன் இஸ் எலிஜிபிள் ஃபார் தட் கோல்டு. இது என்ன பண்ணலாம், அப்படியே வைக்கலாமா, எக்ஸ்பேண்ட் பண்ணலாமான்னு கேட்டப்போ 8th இருக்கட்டும், க்ரைட்டீரியாவா 8th இருக்கட்டும் ஒரு சஜஷன் வருது. கலைஞர் என்ன சொல்றாரு, 10th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதுக்காவது கூட 2 வருஷம் அப்பா அம்மா வந்து பெண்கள் அனுப்புவாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு. இந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இன்னும் 2 வருஷம் ஒரு பெண் வந்து படிக்க முடியும்னா அதுக்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்ற ஐடியா இருக்குல்ல, அதுதான் டிஃபரன்ஷியேட்ஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி. ஈவன் சைக்கிள் கிரியேட்டட் தட் இமேஜ். ஆமா, 8ஆம் வகுப்புக்கு மேல இன்னைக்கு அந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் இருக்குல்ல, எனக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா கரெக்டா நான் வந்து கோவிட் இதுக்கு வந்து என்னோட செகண்ட் டோஸ் வந்து நான் சென்னை கார்பரேஷனில் வந்து போட்டேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஜேர்னலிஸ்ட்கெல்லாம் சென்னை கார்பரேஷனில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பஸ். ஐ ஹார்ட்லி டேக் அ பஸ், ஏன்னா ஆட்டோ டைம் இதனால. பட் அன்றைக்கி சரி பஸ்ஸில் வரலான்னு பஸ்ஸில் வந்து ஒரு 8 month ப்ரெக்னென்ட் விமன், ஐ திங்க் ஐ ரோட் இட் இன் ட்விட்டர் ஆல்சோ. 8 மாதம் ப்ரெக்னென்ட் விமன் தனியாக வராங்க. அவங்க வந்து கூட யாருமே இல்லை, ஃபோனில் யார்ட்டையோ சொல்லிக்கிட்டே வராங்க, பஸ் சார்ஜ் இல்லை, அப்பாவோ ஹஸ்பண்டோ கூட வரலாம், ஆனால் அதுக்கான பஸ் சார்ஜ் வந்து யார் இது பண்ணுறது, யாரை கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி பல குழப்பம். பேசிக்காக காசு பிரச்சனை. ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் காசு இருக்குது, ஒருத்தங்க மட்டும்தான் பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அவங்க தனியாக எக்மோருக்கு வந்துட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. 2 பேரும் வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் விட்டுட்டாங்க. கடைசியில் காசு இல்லை, அதனால் விட்டுட்டோன்னு. அந்த விமனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ் அப்படின்ற திட்டம் வந்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம், ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். they are able to go out, they are able to go to other people. நீங்கள் டெல்டாலெலாம் எடுத்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸாக நிறைய விமன் இருப்பாங்க. 2 பஸ்ஸை பிடிச்சி காலையில் 4 மணிக்கு கிளம்பி போவாங்க. அவங்க வாங்குற கூலி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் 50% பஸ்ஸுக்கே போகும். இன்றைக்கி they are able to save it. இன்னும் அது பெரிய நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த நீயா நானா ப்ரோக்ராமில் வந்து அந்த விமன் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது இல்லை. அந்த மாதிரியான மாற்றங்களை வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வருது. ஸோ they are able to aspire for more. அந்த ஆஸ்பிரேஷனை வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து பாசிபிள் ஆக்கிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பேசும்போது ஃப்ரீபீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஃப்ரீபீஸ்ங்கிற நோஷனையே நம்ம மக்கள் வந்து மறுக்கிறாங்க. நீங்க வந்து நார்த்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீபீஸ்ன்னு சொன்னா யாரும் வந்து ஹர்ட் ஆக மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து இங்க யார்கிட்டயே அந்த ஃப்ரீபீஸ்ன்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா இது என்னோட உரிமை, இது என்னோட அரசு, என் அரசை நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறேன், என்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டியது அரசோட கடமை. ஸோ தே ஆர் டூயிங் தேர்
கான்ஸ்டியூஷனல் எப்படி சொல்றது, அந்த கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இல்ல கான்ஸ்டியூஷன் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க நமக்கு செய்யறாங்க. அவங்க நமக்கு பிச்சை போடல, they are not doing us a favor. It's our right enshrined in our constitution. There is a special status that says right to life எனக்கு இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப ரைட் டு லைஃப் எனக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீட்டுல நான் உட்காந்து தூங்குறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ எனக்கு ஃபேன் வேணும். என்னோட வீட்டுல இருக்க விமன் வந்து எம்பவர் ஆகணும்னா டெய்லி அம்மியில உட்காந்து அரைச்சிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு கிரைண்டரும் மிக்சியும் வேணும். அதே மாதிரி என் வீட்டுல இருக்க குழந்தை படிக்க போனோம்னா பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு நடந்து போச்சுன்னா நிறைய பிரச்சனை இருக்கு, ராத்திரியில வந்து வர்றது கஷ்டம், அதுக்கு சைக்கிள் வேணும். டெலிவிஷன் வந்து ஏன்னா நிறைய எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன், குழந்தைங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்ப்பாங்க, எந்த வீட்டுல டிவி இருக்கோ அந்த வீட்டுல டிவி பார்ப்பாங்க. டெலிவிஷன் வரும்போது இட்ஸ் a huge thing for them. இல்ல நம்ம வீட்ல ஒரு டிவி ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா அதனால அந்த டிவி பார்க்க போகும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, உங்களை ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆண்ட பரம்பரைன்னு சோகால்டு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டிஸ் அவங்க வீட்டுல தான் டிவி இருக்கும். நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போய் டிவி பார்க்க போகும்போது உங்களை வீட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறது, உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அது எல்லாத்தையும் தொடர்ச்சிக்கு தான் டிவி கொடுத்தோம். அதுவும் நம்ம டிவி முதல்ல கொடுக்கல, முதல்ல மிட் டே மீல் கொடுத்தோம், மிட் டே மீல் கொடுத்துட்டு நம்ம பஸ் பாஸ் கொடுத்தோம், பஸ் பாஸ் கொடுத்துட்டு சைக்கிள் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்துட்டு லேப்டாப் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்துட்டு தான் நம்ம டிவிக்கு வந்தோம். ஸோ எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு ஏழை மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஆசைப்படக்கூடாதா? ஸோ இது எல்லாமே உரிமை குரலா வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஃப்ரீ பீஸ்ன்னு சொன்னீங்கனாலே யூ ஆர் டன். தமிழ்நாடு these are basic needs of a house which they okay இந்த அந்த பிரைம் மினிஸ்டர் விஷயத்த சொன்னீங்க இல்லையா, நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அழகா ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்க வந்து அசம்பிளி எலெக்ஷனை விட்டுருங்களேன், அசம்பிளி எலெக்ஷனை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஆனா அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா சோனியா அம்மாவும் சரி இல்ல பிரியங்காவும் சரி இல்ல ராகுலோ சரி ஒரு வாரம் வந்து தமிழ்நாட்டில் சும்மா ஃபேஸை காட்டிட்டு போனாங்கனாலே போதும், மக்கள் ஓட்டை போட்டு கொண்டு குமிச்சுவாங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க, நீங்க என்ன எக்கானமிக்ஸ் சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்ன வேணா பேசுங்க, ஆனா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் வந்து ரொம்ப அபரிவிதமானது. யூ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் இட் இன் வேர்ட்ஸ். அப்படி இருக்கும்போது மோடி வந்து எத்தனை ஷோ நடத்தினாலும் யூ கான்ட் டு எனிதிங். மேடம் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 1 கிலோ ஸ்வீட்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சு. ஹிந்தி என்கிற வார்த்தை ரொம்பவே பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுடைய பேர் வந்தாலே இட் இஸ் ஆன்டி ஹிந்தி ஸ்டேட்னு வடநாட்டில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. யூ நோ, ஐ நோ, வி டோன்ட் ஹேட் ஹிந்தி, வி ஹேட் த இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி. பட் இந்த தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை அண்ட் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பல்வேறு இடங்களில் எங்கெல்லாம் நார்த் இந்தியன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ ஹிந்தியிலேயே ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது. குஜராத் அண்ட் யூபிஐ கொண்டு வர ஆசைப்பட்டீர்கள்னா நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. ரைட். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் ஹிந்தி இன் தமிழ்நாடு இஸ், அண்ட் ஹிந்திங்கிற அந்த வார்த்தையை வச்சு தமிழ்நாட்டில் ஏதாவது ஓட் ஷேர் hardly 200 years. How old is Tamil? It's 3000. I can't even, yeah. 3000 years. No, I think it is, naturally feel proud of the language I speak. And it's a very என்ன சொல்றது, நீங்க வந்து நம்ம பேசுறோம்ல இன்னைக்கு ஒரு ஈக்குவாலிட்டி ஈக்விட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம்ல, it starts from language. நீங்க சங்க இலக்கியத்தை எடுத்தீங்கன்னா சங்க இலக்கியம் மாதிரியான ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல லைஃபை பாக்குற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப பிரமாதமா சங்கம் லைக் 2000 year old அந்த பீரியட்ல சங்க இலக்கியத்துல கிட்டத்தட்ட 40 விமன் போயிட்ஸ் இருக்காங்க. பிஃபோர் 2000 years 40 விமன் போயிட்ஸ். நான் வந்து காஷ்மீர் விமன் போயிட்ஸோட கலெக்ஷன் ஒன்று படிச்சிருக்கேன். 16th centuryல எழுதினாங்க எங்கெல்லாம். 16th centuryல வந்து இட்ஸ் வெரி ரேர் ஃபார் விமன் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரையில இருக்கு. ஐ எம் லைக் ஓகே தமிழ் ஹோல் மை பியர். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி 40 பெண்கள் இருந்திருக்காங்க, பயங்கரமா அவங்க எழுதுறாங்க. அவங்க வந்து அரசனை பார்த்து அவங்களால கேள்வி எழுப்ப முடியுது, என் பையன் இப்படிதான் நான் வந்து போருக்கு அனுப்புவேன்னு சொல்ல முடியுது. அவங்களோட கோபம் வந்து பயங்கரமா வெளிப்படுது. அது எதுவா இருந்தாலும் ஏன்னா அவங்களோட அவங்களோட என்ன ஃபெர்வரா இருக்கட்டும், உணர்ச்சி எந்த உணர்ச்சியுமே வந்து அவங்க பயங்கரமா வந்து வெளிப்படுத்துறாங்க. ரொம்ப அழகான ஒரு கவிதை பெருங்கோப்பெண்டன் ஒரே ஒரு போயம் தான். அவங்க என்ன பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க, ராஜா அவர் ஒரு மன்னன் இறந்துடுறாரு, நான் வந்து உடன்கட்டை ஏற போறேன். கூட இருக்கிறவங்க எல்லாம் நிறுத்துறாங்க, நீங்க உடன்கட்டை ஏறிட்டா பார்க்க முடியாது, லைக் யார் மத்ததெல்லாம் கவனிச்சுப்பாங்க, நீங்க ஏறாதீங்க. தேர் வாஸ் an option அந்த டைம்ல. இவங்க சொல்றாங்க நான் உடன்கட்டை ஏறாம
இஃப் ஐ டிசைட் டு லிவ், நீ என்ன பண்ணுவ, எனக்கு பாதி வெந்தும் வேகாத சாப்பாடு கொடுப்ப, கீழே படுக்க வைப்ப, தரையில படுக்க வைப்ப, அதுவும் மோசமான ஒரு பாயை கொடுத்து நீ படுக்க வைப்ப. இப்படி ஒரு கவிதை எழுதுறாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நான் செத்துட்டு போறேன் அப்படின்னு எழுதுறாங்க. யூனோ தட் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் தே ஹேட். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்ரெசிவ் இதுன்றது இட்ஸ் நாட் சம்திங் நியூ. நீங்க இப்ப புதுசா வரல, ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த ட்ரெடிஷனை தான் இன்னைக்கு வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஹிந்திக்கு அகேன்ஸ்டா இங்க யாருமே இல்லை. ஆனா யூ கேன் புஷ் இட் டவுன் மை த்ரோட். யூ கேன் டூ இட் அட் ஆல். திணிப்புக்கு எதிரா இருக்கிறவங்களுடைய இந்த மொழிக்கு எதிரா. அப்புறம் ஹிந்தி இங்க கத்து கொடுக்கல, அதெல்லாம் ரொம்ப அபத்தம். ஹிந்தி வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கதான் இருக்கு. இட்ஸ் a சாய்ஸ். எனக்கு வேணும்னா ஹிந்தி படி, வேணாம்னா விட்டு. இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். இன்னொன்னு, நீங்க வந்து ரியல் லைஃப்ல, ஐ மீன் டே டு டே லைஃப்ல வந்து ஹிந்தி ஒரு விஷயமே கிடையாது. இவங்க சொல்ற அளவுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. அதையும் ஒரு அரசியல் ப்ரொபகண்டாவாக மாத்த பார்த்தாங்க இல்லையா? ஆமா. அது 1937ல ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடக்குது. அப்ப இந்த விமன், நிறைய விமன் தான் வந்து போராடுறாங்க. ஏன்னா அவங்க உறுதியா நம்புறாங்க. ஹிந்தி பிரச்சார சபா அதுக்கு முன்னாடி இங்க வந்து, ஆமா, ஹிந்தியை வந்து திணிச்சாங்கன்னா அது நம்மளோட வருங்கால சந்ததியினரை பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த விமன் சொல்றாங்க. அவங்க ஃபைட் பண்றதுக்கான ரேஷனல் அதான், விச் இஸ் வெரி ட்ரூ இல்லையா? நீங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் வேணாம் ஹிந்தியில இருக்கிறவங்களுக்குலாம், when you lose a language you also lose your culture. Yes. And you lose your emotions. அதுதான் பேசிக்கான விஷயம். அவ்வளவுதான். அது வந்து நீங்க ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் ஹிந்திக்கு தரீங்க? உங்களோட தமிழ் பத்தி நீங்க பேசுறதுலாம் வெறும் லிப் சர்வீஸ் தானே, எங்களுக்கு புரியுது. நீங்க திருவள்ளுவரை பத்தி அவ்வளவு பேசுறீங்க. திருவள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஒரு போயிட் அவரு. ஈக்குவாலிட்டி பத்தி பேசினவர், அவ்வளவு ப்ராக்ரெசிவா அவர் பேசினவர். ஃபுல்லா படிக்காம நீங்க 1-2 குறளை மட்டும் படிச்சுட்டு இங்க வந்து பேசுறது doesn't make sense at all. இல்ல, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தியை பத்தி பேசும்போது நான் ஏன் வந்து பிஜேபி தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கல, ஏன் அவங்களால ஓட்டு இங்க வின் பண்ண முடியாதுன்னு ஆழமா சொல்றேன்னா, நீங்க வந்து ராகுல் இங்க வரும்போது எப்படி பேசினார்ன்றதை கவனிக்கணும். ஹி ஸ்போக் இன் இங்கிலீஷ். ஆனா ஒவ்வொரு தடவையும் மோடி இங்க வரும்போது என்ன லாங்குவேஜ்ல பேசுறாரு? ஹிந்தியில் பேசுகிறாரு. முதல்ல ஹிந்தியில், அதாவது நான் இருக்கிறேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, அப்போ ஏன் முன்னாடி நீ ஹிந்தியில் வந்து பேசுனா அது உன்னோட ஆணவம் தானே. நீ என்னை மதிக்க தயாராக இல்லை. நீ வந்து இங்கிலீஷில் அரைகுறை இங்கிலீஷில் பேசிட்டு போனால் கூட நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம், எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சோம், மேடம் சொன்ன மாதிரி when you push it down my throat, அதுவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு வழிவகுக்கும். ஒன்று, maybe he is more comfortable in his language, அதனால he can be more comfortable in his language, but when you are a prime minister, when you are a sitting prime minister, when you go to a non Hindi speaking state, the very basic for you to do is speak in a link language. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ராகுல் வந்து இது ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு பாயிண்ட். எத்தனை பேர் வந்து அதோட ஆழம் எவ்வளவுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ராகுல் சேஸ், ஐ டோன்ட் ஸ்பீக் யுவர் லாங்குவேஜ். நான் உங்க மொழியை பேச மாட்டேன், ஆனா உங்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நான் படிச்சிருக்கேன். எனக்கு ஏன்னா உங்க மொழியை பேச தெரியாது. திஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் தேன் யூ ஸ்பீக்கிங் அ திருக்குறள். Ma'am, you being a journalist for last 26 years, media plays a very vital role in any election. இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த கோதி மீடியாவை நம்ம திட்டிட்டு இருக்கோமோ அந்த கோதி மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டிலையும் பார்க்கப்பட்டது. அது தந்தி டிவியோட இன்டர்வியூ வழியாக நாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிஜேபி வரப்போகிறது என்கிற ஒரு சென்சஸ் டேட்டாவையும் நம்ம பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அசம்பிளியும் அந்த விஷயம் இப்போ ஒழிக்க தொடங்கிவிட்டது. ரைட், இது போன்ற பல்வேறு இடங்கள் நடக்குது. ஸோ மீடியாவுடைய ஃப்ரீடம் நாம் இழந்துட்டுருக்கோங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பட் கிரவுண்ட் ரியாலிட்டி தமிழ்நாட்டிலையும் அதே போன்று மீடியா மாற தொடங்கி விட்டதா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதர் டிஎம்கே will have their own voices, similarly ADMK they had their own voices. இப்போ பிஜேபியும் வந்துருச்சு. ஸோ மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலும் இருக்கு. மீடியா எந்த விதத்துல வேலை பார்க்கணுமோ அந்த சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கா? இட்ஸ் a very tricky thing. இப்போ வந்து பிஜேபி டெஃபினெட்லி அதுக்கு மீடியா வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்து சோஷியல் மீடியா அண்ட் மீடியா தான். அவங்க சோஷியல் மீடியாவை வந்து வாங்கியிருக்காங்க. சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டாக மச் பிஃபோர் எனி அதர் பார்ட்டி வென்ட் இன் டு சோஷியல் மீடியா. பிஜேபி பயங்கரமாக கேபிட்டலைஸ் பண்ணாங்க சோஷியல் மீடியாவை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அதை அவங்க கட்டாயமாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு வார் ரூம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் முதல்ல கேள்விப்படுறது வந்து பிஜேபியில் இருந்தால் முதல்ல கேள்விப்படுறேன். ஸோ அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் எடுத்தால் நிறைய பிஜேபி சப்போர்ட் பண்ணுற யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அவங்க மீடியாலையும் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு விஷயம் நான் இன்னும் உறுதியாக நம்புகிறேன்னா, தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு
காமன் சென்ஸ் இருக்குல்ல. அவங்க தினத்தந்தி தினமலர் படிச்சாலே கூட அவங்களுக்கு தெரியும் தினமலர்ல வந்து எது உண்மை எது பொய், தினத்தந்தியில் எப்படி எழுதுவாங்க. நீங்கள் ரொம்ப பேசிக்கான விஷயம், நீங்கள் எந்த நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க இங்கே அரசியல் பேசாதீர்கள்னு. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் நீங்கள் பேசாதன்னு, ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அதை தான் பேசுவோம். ஸோ நம்ம வந்து இங்கே கிரவுண்ட் லெவலில் வந்து அவேர்னஸ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். யார் எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்றது வந்து கிளியராக மக்களுக்கு தெரியும். இந்தியாவுல யாராலுமே அந்த ஒரு லைஃபை வந்து என்ஜாய் பண்ண முடியாத விஷயம் வந்து தமிழ்நாடு. they also know இப்போ வந்து சன் டிவினா அது யாருக்கு சப்போர்ட், ஜெயா டிவினா யாருக்கு சப்போர்ட், ஆனால் எல்லா சேனல்லையும் பார்ப்பாங்க. எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு அதுக்கு நடுவில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுப்பாங்க. உண்மைன்றது இது ரெண்டு நடுவில் தான் இருக்கும் அப்படின்ற தெளிவு வந்து இங்கே இருக்கிற நியூஸ் கன்சியூமர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, சரி. மை லாஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவிஐபி கான்ஸ்டிட்யூன்சிஸ் என்ன, அதுக்கு வந்துடலாம். அடுத்தபடியாக பிஜேபியுடைய எதிர்காலம், காங்கிரஸ் நிற்கக்கூடிய இடங்கள், டிஎம்கே எங்க இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய போகிறது, ஏடிஎம்கே எங்க இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய போகிறது, 4 பிரதான கட்சி, அத்துடன் நாம் தமிழர். ஸ்டார் வேட்பாளர்கள்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா, முதல்ல அந்த ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபி நிறுத்தியிருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸையும் பாருங்களேன், எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியல்ஸ். ஒரு டைமில் ட்ரோல் மெட்டீரியல்ஸாக இருந்தவங்க. அண்ணாமலை அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல். தமிழிசை சவுந்தரராஜன் வி ஆல் நோ ஹவு ஷி வாஸ் ட்ரோல்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் இவங்க ஸ்டார் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற எல்லா பாரதிய ஜனதா வேட்பாளர்களுமே ஒரு காலத்தில் ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தவங்க, இல்லைன்னா இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தவங்க. ஏன் அவங்க மறுபடியும் அந்த கேண்டிடேட்ஸை நிறுத்தியிருக்கிறாங்கன்னா, வேற ஆள் இல்லை நிறுத்துறதுக்கு ஒன்று, இன்னொன்று they know it is going to be almost a bashing election for them. இது 0 தான் வரும்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வேல்யூக்காவது நிறுத்தலாமேன்ட்டு நிறுத்திருக்காங்க. My question was not that. My question was, which are the areas where you see a very strong competition? Like say நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோயம்புத்தூர்ல காம்படிஷன் இருக்கு, கன்னியாகுமரியில காம்படிஷன். கோயம்புத்தூர்ல வந்து தமிழ்நாடு, சென்னையை பொறுத்த வரையில 2-3 கான்ஸ்டிட்யூன்சில இங்கேயும் டைட் ஃபைட் இருக்கு. அந்த மாதிரி எங்கெல்லாம் எங்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிறைய நெக் டு நெக்காக போயிட்டு கோயம்புத்தூர்ல 3 பேருமே வந்து முக்கியமான 3 பேருமே சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் கணபதி ராஜ்குமார் முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணப்போ வெளியில யாருக்குமே தெரியாது. பட் அவர் ஒரு அங்கே பார்ட்டியில் அங்கே இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சிங்கை ராமச்சந்திரன் வெல்லணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். அண்ட் தட்ஸ் ஆல். அதுதான் மேட்டர் ஆகுது. மற்ற எதுவுமே எனக்கு தெரிலன்றது, சென்னையில் இருக்கிற எனக்கு தெரில அப்படின்றது முக்கியம் கிடையாது. அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுமா அப்படின்றது தான். அப்புறம் சிங்கை ராமச்சந்திரன், அண்ணாமலை பண்ணுறது திரும்ப ஒரு பாலிடிக்ஸ் ஆஃப் நரேட்டிவ் தான். நான் வந்து இங்கே பெரிய ஆள், என்னால் இதை பண்ண முடியும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போகல, பட் ஐ கீப் ஸ்பீக்கிங் டு ரிப்போர்ட்டர்ஸ். கரூர்ல நின்னுதாருன்னா அந்த இம்பாக்ட் கிடைச்சிருக்கும். போன தடவை அவர் அரவக்குறிச்சியில் தான் நின்றார், அவர் ஜெயிக்கல. அசம்பிளி எலெக்ஷன்ல நின்றார், நமக்கு தெரியும்ல. ஸோ அவர் திரும்ப வந்து அங்கே நிற்கிறாரு. ஸோ அரவக்குறிச்சியில் அவர் நிற்கும் போது அவர் ஜெயிக்கல, திரும்ப கோயம்புத்தூர்ல நிற்கிறாரு, இல்லை கரூர்லயே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரால் ஜெயிக்க முடியும் அவர் எப்படி நம்புறாருன்னு எனக்கு புரியல. ஆமா. ஸோ அது வந்து இட் கைண்ட் ஆஃப் பீட்ஸ் மீ. எப்படி நார்த் இந்தியன் மீடியாலாம் வந்து அவர் ஜெயிச்சிருவாருன்னு நம்புறாங்க அப்படின்றது வந்து எனக்கு உண்மையிலேயே புரியல. ஏன்னா எவிடென்ஷியலி யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரூஃப். இது நான் அண்ணாமலை பேசுறதை தவிர, பிஜேபி மெம்பர்ஸ் பேசுறதை தவிர உங்களுக்கு வேற என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் போன எலெக்ஷன்ல வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கேன். இவ்வளோ வானதி ஸ்ரீனிவாசன் எப்படி வின் பண்ணாங்க? 1700 votes, 1700 1100 ஸ்லெண்டர் மார்ஜின். கமலஹாசன் வந்து அந்த இதில் கண்டெஸ்ட் பண்ணலைன்னா இன்னைக்கு எடுக்கிற முடிவு அவர் அன்னைக்கு எடுத்திருந்தாருன்னா ஷி மைட் நாட் ஹவ் ஒன் தேர் கோயம்புத்தூர்ல. இல்லை, இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து உண்மையிலேயே புரியல அவங்க எந்த நம்பிக்கையில் வந்து இவங்க நாங்கள் இவ்வளோ சீட் வாங்குவோம், இல்லை இவ்வளோ ஓட்டு வாங்குவோம்னு அவங்க சொல்றாங்க அப்படின்றது வந்து ரியலி பேஃபிள்ஸ் மீ. ஐ அம் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். சென்னையிலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான triangular fight சவுத் சென்னையில சவுத் சென்னை அது சவுத் சென்னை. தமிழிசை கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே அண்ணாமலையை விட நீங்க பெட்டர் பிஜேபியில் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாலும், அவங்க வந்து தூத்துக்குடியில் 2019 கண்டெஸ்ட் பண்றாங்க. தூத்துக்குடி அவங்க வந்து அவங்களோட கேஸ்ட், அவங்களோட இது தூத்துக்குடி தான் அவங்களுடைய ஏரியான்னு சொல்லலாம், ஒரு கோட்டைன்னு சொல்லலாம், காஸ்ட் பேஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் ஆப்ரேட் ஆகும். தூத்துக்குடியில் அவங்க தோக்குறாங்க, கனிமொழியை வர்சஸ் தமிழிசை அப்படின்றப்ப அவங்க தோக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கவர்னராக போயிடுறாங்க. இட்ஸ் லைக் ஒரு டெப்யூட்டேஷனில் வந்து கவர்னராக போகிற மாதிரி போயிட்டு திரும்ப எலெக்ஷன் வரும்போது திரும்ப வந்துடுறாங்க. இந்த விஷயமே வந்து எனக்கு ரொம்ப புரியாமல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் தோக்குறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சரி சவுத் சென்னையில் நான் அடுத்த தடவை கண்டெஸ்ட் பண்ணோன்னா அங்கே இருக்கிற மக்கள் நடுவில் நீங்கள் அப்பத்துலேருந்தே ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை நடுவுலையாவது பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 2 years ஆகாவது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஃபெமிலியராக இருக்கணும். நீங்கள் கவர்னராக போய் ஒரு டெப்யூட்டேஷனில் உட்காந்துட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோடனே திரும்ப வரதே வந்து எனக்கு ரொம்ப புரியாத ஒரு புதிராக இருக்குது. அப்புறம் ஜெயவர்தன் போன எலெக்ஷனில் அவர் நிற்கிறாரு, அவர் தோத்துடுறாரு. போன எலெக்ஷனில் வந்து
பைபோலார் கான்டெஸ்ட் தான் பிட்வீன் தமிழச்சி அண்ட் ஜெயவர்தன். இந்த தடவை வந்து ட்ரைபோலாராக அது இருக்குது. அப்போ தமிழிசைக்கும் ஜெயவர்தனுக்கும் ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஆர் அந்த நியூட்ரல் ஓட்ஸ் சொல்லுவாங்கள்ல, டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வேணாம் அப்படின்ற மாதிரியான ஓட்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் வந்து அங்கே ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ தமிழச்சி அதனால வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் தமிழச்சி பற்றி நிறைய வருது, பட் அதெல்லாம் தாண்டி அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா there is a split. What all are core issues of Tamil Nadu? And BJP எந்த issues-அ வச்சு தமிழ்நாட்டில் contest பண்ண பார்க்குது? And what are the weak points of DMK and India Alliance? And similarly, what are the weak points of NDA? சரி, கோர் இஷ்யூ வந்து நான் பேசிக்காக லைவ்லிஹுட் இஷ்யூஸ் தான் சொல்லுவேன். அடிப்படையில் மக்கள் வந்து மக்கள் பிரச்சனைகள், இப்போ பெட்ரோல் விலை, டீசல் விலை, சிலிண்டர் விலை, இதெல்லாம் வந்து அவங்கள பாதிக்குது. அதெல்லாம் ரியல் இஷ்யூஸ். நான் அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து கோர் இஷ்யூஸ். அதே மாதிரி எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், ஜாப், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வந்து கோர் இஷ்யூஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அண்ணாமலை கொடுத்த பதிலும் ரொம்ப பிடிக்காதான் இருந்தது. இத்தனை முறை நாங்க பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருக்கோம்னு நீங்க பாருங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த கோர் இஷ்யூஸ் பத்தி பேசும்போது they tried something. கச்சத்தீவு ட்ரை பண்ணாங்க. கச்சத்தீவை வந்து கொண்டு வந்து ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அது வந்து பெரிய ப்ளோபேக் ஆயிடுச்சு. இந்த பெஞ்ச் டேமோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்க்குலேட் ஆகி இட் வாஸ் அ செல்ஃப் கோல், ஆல்மோஸ்ட் செல்ஃப் கோல். அதனால கோர் இஷ்யூஸை டச் பண்றதையே விட்டுட்டாங்க. பிகாஸ் கோர் இஷ்யூஸ் நம்ம சொல்லி பேச போனா நீட்டை பத்தி பேசணும், போலரைசேஷனும் இங்க ஒர்க் பண்ணலாம். போலரைசேஷன் கட்டாயம் ஒர்க் ஆகுது. கச்சத்தீவுல முக்கியமா என்னன்னா, ராமநாதபுரத்துல தான் மோஸ்ட் அஃபெக்டட் ஏரியா. அங்க இருக்கிற மக்களே அதை பத்தி கவலைப்படல. ரெண்டாவது, நீங்க பன்னீர்செல்வம் தான் என்கிட்ட சொன்னார், கச்சத்தீவை அவங்க பெரிய இஷ்யூவா கொண்டு வராங்க. அவங்களோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தா ஒரு வார்த்தை கூட இல்லை. ஸோ அவங்க ரெட்டரிக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வந்து தந்தி டிவியோட இன்டர்வியூ பத்தி பேசினீங்களா, அதுக்கப்புறம் எவ்வளவு மீம்ஸ் வந்துச்சு. நீங்க தந்தி டிவியோட பேஜ், நரேந்திர மோடியோட பேஜ் தவிர வேற எந்த பேஜ்ல இந்த இன்டர்வியூ வந்தாலும் அது மீமா தான் இருக்கும். Right. And it was very, very interesting trolls. It's not like you're abusing someone. எல்லாமே வந்து ரொம்ப intellectual trolls ஆ இருந்துச்சு. So they know that they are not winning, but still வந்து ஒரு illusion create பண்ணி whatever they are used to doing in நார்த்ல இருக்குயா, அந்த illusion create பண்ணி win பண்றது, அதை இங்க ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு பார்க்கறாங்க. and they know their result by themselves. இந்த எலெக்ஷன்ல தான் முதல் முறையா மோடி வடைன்னு ஒரு டெலிகசியை நம்ம கண்டுபிடிச்சோம். மோடி சுட்ட வடை ஒரு மோடி வடை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய மனதில் இருந்த ஒரு சில விஷயங்கள் ஒரு 15-20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். we'll just focus on the map and we will talk about constituencies and finish. But இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது it went from one angle to another angle and ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்பவே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நேரடியாக புரியாத விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். டெஃபினெட்லி 1 மணி நேரம் பத்தாது, 1 மணி நேரத்தையும் தாண்டிட்டோம் போல இருக்கு. 1 மணி நேரம் பத்தாது. பட் I think we should have lot more such conversations of upcoming elections of different areas where தமிழ்நாட்டை பற்றி மக்களுக்கு தெரியும். Yes, I agree. But மற்ற மாநிலங்களில் எலெக்ஷனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது, மற்ற மாநிலங்களில் எலெக்ஷன் எந்த விதமாக போய்கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு as a journalist and we will do it. Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.